ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். ரத்தம் புதுசா எப்படி தெரியுமா ஊறுது? ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்த ரத்தமே ஊறுது. சாப்பாட்டு மூலமா கிடைக்கிற பொருளை காத்து மூலமா எடுக்க முடியும். அப்ப என்ன கேட்ட சாப்பாடே சாப்பிடாமே ஆரோக்கியமா வாழலாம். ஒரு பாட்டில் வரும் இல்லையா, சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை. ரத்தங்கிறது சூடுங்க. ரத்தங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அது புரிஞ்சுக்குங்க. உணவின் மூலமாக ரத்தத்தில் கிடைக்கும் பொருள் 20% தான். இந்த 5ல் 3 மட்டும் நம்ம சரி பண்ணா போதும், 2 உடம்பே பார்த்துக்கும், 2 மிச்சம். தேவையான அளவு வைக்கணும். இதுதாங்க உலகத்தில் எல்லா நோயை குணப்படுத்துற மருந்து, இயற்கையான மருந்து. இந்த 6ல் கழிவு பற்றி நம்ம பேசியாச்சு, அதை பேச வேண்டாம். ஏற்கனவே கழிவு நீக்கத்தை பற்றி, கழிவு உடம்பு வெளியேற்றும் போது எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பேசியாச்சு. இப்போ 5 எடுத்துக்கலாம். இந்த 5 நல்லா கவனிங்க. இந்த 5ல் 3 மட்டும் நம்ம சரி பண்ணா போதும், 2 உடம்பே பார்த்துக்கும், 2 மிச்சம். 5 சொன்னேன் இல்லைங்களா? அதில் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம தான் சரி பண்ணணும், தானாக சரியாகாது. ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம தான் சரி பண்ணணும். நல்லா கவனிங்க. ரத்தத்தில் கெட்டுப்போன பொருளையெல்லாம் சரி பண்ணி இல்லாத பொருளெல்லாம் வச்சு முதல் 2 நம்ம சரி பண்ணிட்டா ரத்தம் ஓடுறது தானா நடக்கும். நம்ம அது ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை 2ஐயும் நாம சரி பண்ணா இது தானா நடக்கும். ரத்தம் எங்க ஊறுது? எலும்பு மஞ்சைகள். ஒரு விஷயம் கேளுங்களேன், ஆச்சரியமா இருக்குங்க. ரத்தம் புதுசா எப்படி தெரியுமா ஊறுது? ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்த ரத்தமே ஊறுது. அப்ப ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இருந்தாதான் புது ரத்தம் உற்பத்தி ஆகும். புது ரத்தம் தான் அனைத்து நோய்களையும் குணப்படுத்த மருந்து. ஒரே வார்த்தை சொல்றேங்க, கெட்டு போன ரத்தம் தான் எல்லா நோய்க்கு காரணம், சுத்தமான ரத்தம் தான் எல்லா நோய்க்கும் மருந்து. அதான் விஷயமே உள்ளதான். அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? ரத்தத்துல எல்லா பொருளையும் நல்ல பொருளா, நல்லா கவனிங்க, வார்த்தை கவனிங்க, எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கணும். முக்கியமான வார்த்தை. முதல் 2க்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கிறது நமது வேலைங்க. அதை சொல்லி கொடுத்துருவாங்க. ரத்தம் ஊறுறது உடம்போட வேலை. ரத்தம் ஊறிடுச்சுன்னா எல்லா செல்லுக்கும் போதுமான சத்து கிடைச்சதுன்னா செல்களுக்கு அறிவு வந்துடும். அது நம்ம வேலை இல்லை. 5 சொன்ன இல்லைங்களா? 5ல் 3 தான் நம்ம கிட்ட இருக்கு. என்ன 3? இங்க பாருங்க. ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கிறது, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது, கழிவு இல்லாம வாழ்றோம். இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. கழிவு இல்லாம வாழ்றது எப்படின்னு பார்த்தாச்சு. மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ எங்க வரோம்? நம்ம ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கணும். இதுதாங்க உலகத்தில் எல்லா நோயை குணப்படுத்துற மருந்து, இயற்கையான மருந்து. இது புரிஞ்சதுன்னா அடுத்தது போலாங்க. சரி, ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கணும்னா முதல்ல ரத்தத்துல எத்தனை பொருள் இருக்கும் தெரியுங்களா? கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம்னு லிஸ்ட் போட்டே போலாங்க. வைட்டமின் A, B, B12 அப்படின்னு போட்டா அது வாட்டுக்கு போட்டுக்கலாம், 100 200 போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம வசதிக்காக ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் 5 குரூப்பா பிரிச்சுட்டேங்க. சொன்ன ஆச்சரியமா இருக்குங்க. பெருசா மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாங்க. உணவின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் 1, காற்றின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் 1, தண்ணீரின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் 1, தூக்கத்தின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் 1, சூடு உழைப்பின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் 1. ரத்தத்தில் மொத்தம் 5 வகை உணவு, 5 வகை மெட்டீரியல் தான் இருக்குது. அது சாப்பாட்டில் கிடைக்குது, தண்ணியில் கிடைக்குது, தூக்கத்தில் கிடைக்குது, மூச்சு காத்துல கிடைக்குது, உழைப்பில் கிடைக்குது. இது 5 தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவங்க ரத்தங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அது புரிஞ்சுக்குங்க. உணவின் மூலமாக ரத்தத்தில் கிடைக்கும் பொருள் 20% தான். உணவுல என்ன கிடைக்குது? இந்த கால்சியம், அயன், சோடியம், குளுக்கோஸ், ஃபேட்டு சொல்றாங்க இல்லைங்களா, புரோட்டீன். ஓகே, சரி, அது மட்டும் இருந்தால் குணமாயிருமா? ஆகாது. சொல்லுவாங்க உணவே மருந்துன்னு. நான் சொல்ல மாட்டேங்க, என்னோட வார்த்தை வேற. உணவும் மருந்து.
காற்றும் மருந்து. நல்லா கவனிங்க, இந்த சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட். சாப்பாட்டு மூலியமா சில ஜீரணமாய் போய் கலக்குது இல்லையா, இது மண் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். காத்து உள்ள போய் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கொடுக்குது இல்லைங்களா, இது பிளட்ல போய் கலக்குது இல்லையா, இது காற்று சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். இது 20%. தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணி மூலமா சில பொருள் போய் பிளட் தண்ணி தானேங்க, தண்ணி மூலமா சில பொருள் கலக்குது இல்லையா, இது நீர் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். தூங்குறோம் இல்லைங்களா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுக்கோங்க, 8 நாள் தூங்காம இருங்க, பைத்தியம் முடிச்சுங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா தண்ணி குடிங்க, எல்லாம் பண்ணுங்க, தூக்கம் இல்லாம இருக்கு. அப்போ தூக்கத்தின் மூலம் ரத்தத்துக்கு கிடைக்கிறது ஆகாய சம்பந்தப்பட்ட பொருட்கள். உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அது உஷ்ணம், கையை கால் ஆட்டமும் சூடு கிடைக்குது இல்லையா, சூடு. ரத்தம்னா சூடு இருக்கணுங்க. ஒரு பாட்டில் வரும் இல்லையா, சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை. ரத்தங்கிறது சூடுங்க, புரிஞ்சுக்குங்க. ரத்தத்துக்கு சூடு கொடுக்கறது உழைப்பு. ஏன் யோகா பண்ணுங்க, வாக்கிங் போறாங்கன்னா, வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா ரத்தத்துக்கு சூடு கிடைக்கும். எங்க ரத்தங்கிறது பஞ்சபூதங்க, அவ்வளவுதாங்க. கடைசியா வரலாங்க, பஞ்சபூத குறைபாடு தான் வியாதிக்கு காரணம். பாருங்க, அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டெப்பா. உடம்பில் பஞ்சபூத குறைபாடு தான் நோய். பஞ்சபூதம் என்ன, சாப்பாட்டு மூலியம் மண்ணு, குடிக்கிற தண்ணி மூலம் நீர், இருக்கிற மூச்சுக்காத்து மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு. அப்ப ஒரு நோய் குணப்படுத்துறதுக்கு சாப்பாடு மட்டும் பத்தாது. சில பேர் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுவாங்கங்க, நோய் குணமாகல சொல்லுவாங்க, எல்லாம் ஒழுங்கா தாங்க சாப்பிட்றேன்பாங்க. வெறும் சாப்பாடு 20% தாங்க. என்ன கேட்டா, சாப்பிடாம சில பேர் உயிரோட வாழ்றாங்களா இல்லையா? சாப்பிடல என்ன ஆகும், சாப்பாட்டு மூலமா கிடைக்கிற பொருளை காத்து மூலமா எடுக்க முடியும். அப்ப என்ன கேட்டா, சாப்பாடே சாப்பிடாமே ஆரோக்கியமா வாழலாம். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கிளைமேக்ஸ் வரங்க. 6 விஷயத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன இல்லைங்களா, இந்த 6 விஷயத்தை ஒழுங்கு பண்ணோம்னா பஞ்சபூதத்தை ஒழுங்கு செய்யணும். அப்போ ரொம்ப சிம்பிளுங்க, லோக்கல் பாஷையில் பேசுவோமே, சாப்பாடை ஒழுங்கா சாப்பிடணும், தண்ணியை ஒழுங்கா குடிக்கணும், மூச்சு காற்றை ஒழுங்கா இழுக்கணும், ஒழுங்கா தூங்கணும். இந்த ஒரு 4 நாளா நீங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒழுங்கா தூங்கணும். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் இவ்வளவுதான். சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்ல கால்சியம் நல்ல சர்க்கரையா ரத்தத்துல கலக்கிறது, மூச்சு காத்தை எப்படி நல்லா ரிசீவ் பண்ணா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பிளட்ல கலக்கிறது, தண்ணி எப்படி பியூரா உள்ள போய் கலக்கிறது, எப்படி தூங்கி ஆகாயத்தை கலக்கிறது, உழைப்பு கொடுத்து எப்படி சூட்டை மெயின்டைன் பண்றது. இவ்வளவுதாங்க. இந்த 5 விஷயத்தை தான் நான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதுதான் இயற்கை வைத்தியம். கடைசியா பாருங்க, ஒரு ரூபா செலவில்லைங்க, ஒரு மருந்து மாத்திரை வேண்டாங்க, எங்கேயும் போக வேண்டாங்க, இருக்கிறது அதே தான். இதுக்காக உண்மையிலேயே சொல்றேங்க, நான் உங்களை சிறுதானிய கஞ்சி குடிங்க, கருப்பு கம்பெனி வாங்கி எதுவும் சொல்ல மாட்டேன். சாதாரண சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்டாவே போதும், கேன்சர் முதல் எய்ட்ஸ் வரை குணப்படுத்தலாம்.